ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து முன்பக்கம் தைக்கும்போது 2 விதமாக தைப்போம். ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா நம்ம பட்டி வச்சு தைக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா பட்டி இல்லாமல் தைக்கலாம். அப்போது நம்ம பட்டி வச்சு தைக்கும்போது அந்த டாட்டை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும், பட்டி இல்லாமல் தைக்கும்போது நம்ம அந்த டாட்டை எப்படி மார்க் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் காமிச்சிருக்கிறது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் முன்பக்கம் பட்டி வச்சு தைக்கக்கூடிய பீஸு. இதில் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை எடுத்து ஒரு லைன் போட்டு விட்டுருப்போம். அந்த லைன்லேருந்து கீழே வர ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்டுட்டு நேராக விட்டுருப்போம். இப்போது நீங்கள் டாட்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 3 இன்ச்சை நம்ம அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதில் இருந்து இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சரிசமமாக எடுத்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம பட்டி வச்சு தைக்கும்போது உள்ள ப்ளவுஸுக்கு வந்து டாட் வந்து மார்க் பண்ணணும். இது நம்ம பட்டி வைக்காமல் வந்து தைக்கக்கூடிய ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் நம்ம வந்து பட்டி இல்லாமல் தைக்கக்கூடியது. இதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணால், நம்ம ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் வரை எடுத்து ஒரு லைன் போட்டு விட்டுருப்போம். அதோட சென்டரில் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுருப்போம். அந்த லைனில் இருந்து இப்போ நீங்கள் டாட்டோட டிஸ்டன்ஸ் 3 எடுக்கிறீங்கன்னா அந்த 3 இன்ச்சை நம்ம எப்படி மார்க் பண்ணால், இந்த லைனில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மீதி வரக்கூடிய அளவை அந்த லைனில் இருந்து அடுத்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க 2.5 இன்ச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பட்டி வராமல் உள்ள ப்ளவுஸுக்கு வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணணும். பட்டி உள்ள ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் 2ஆக மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி இல்லாமல் உள்ளதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.